வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அமெரிக்காவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். நாசா அனுப்பிய விண்கலத்தில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு இந்தியாவின் சுபான்சு சுக்லா பயணம். பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியரான சுபான்சு சுக்லாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. 140 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்களையும் நம்பிக்கையையும் தாங்கி செல்வதாக பெருமிதம். நெருக்கடி நிலை காலத்தில் இந்திராவின் சர்வாதிகாரத்தை எதிர்த்த 25 வயது இளைஞர். குடும்ப ஆட்சியை வேருடன் கலைத்தவர் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். புனே மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு 3626 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஆக்ராவில் பன்னாட்டு உருளைக்கிழங்கு மையம் அமைக்க 111 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் 224 பேரை மீட்டுக் கொண்டு வந்த விமானப்படை விமானம். டெல்லி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தலஜே வரவேற்பு. நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. பாஜக அரசு பழக்கத்தை பேசி நாட்டில் நிலவும் சிக்கல்களை மறைப்பதாக தாக்குதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்காவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட விண்கலத்தில் இந்திய விமானப்படை கேப்டன் சுபான்சு சுக்லா பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ளார். 1984 ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் இந்திய விமானப்படை கேப்டன் ராகேஷ் சர்மா ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலத்தில் விண்வெளிக்கு பயணித்தார். அதன் பிறகு 41 ஆண்டுகளுக்கு பின் இன்று இந்திய விமானப்படை கேப்டன் சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு சென்றுள்ளார். அமெரிக்காவின் கென்னடி ஏவுதளத்திலிருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலமாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் என்கின்ற விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. அமெரிக்க தளபதி பெக்கி விட்சன், ஹங்கேரியின் திபோர் கப்பு, போலந்தின் சுலாவோஸ் ஆகியோருடன் இந்த விண்கலத்தில் இந்தியாவின் சுபான்சு சுக்லாவும் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த குழுவினர் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டதை லக்னோவில் உள்ள அரங்கில் திரையில் கண்டுகளித்த சுபான்சு சுக்லாவின் பெற்றோரும் உறவினரும் மகிழ்ச்சியடைந்தனர். விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டதை டெல்லியில் உள்ள அரங்கிலிருந்து கண்டுகளித்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், ஆஸ்திரேலிய தூதர் பிலிப் கிரீன் உள்ளிட்டோர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியரான சுபான்சு சுக்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா, ஹங்கேரி, போலந்து, அமெரிக்க நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி வீரரான கேப்டன் சுபான்சு சுக்லா பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெறுவது குறித்து பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அவர் 140 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்கள், நம்பிக்கைகள், விருப்பங்கள் ஆகியவற்றை சுமந்து செல்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுபான்சுடன் செல்லும் மற்ற விண்வெளி வீரர்களும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறியுள்ளார். நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தை எதிர்த்த 25 வயது இளைஞன் நெருக்கடி நிலை பிறப்பிக்க காரணமான குடும்ப ஆட்சியை இன்று வேருடன் கலைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் நாள் நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதன் 50ஆம் ஆண்டு நிறைவை நினைவுகூரும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய நெருக்கடி நிலைக்கால நாட்குறிப்புகள் என்னும் நூலை பற்றி பேசினார். அந்நாளில் 25 வயது இளைஞராக இருந்த மோடி மிசா சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டோரின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் குடும்பத்தினருக்கு மருத்துவம் கிடைப்பதற்கு உதவி செய்ததாக அமித்ஷா குறிப்பிட்டார். நெருக்கடி காலத்தில் வெளியிடப்பட்ட ரகசிய இதழ்களை சந்தைகளுக்கு கொண்டு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள், பெண்கள் ஆகியோருக்கு வழங்கியதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். அக்காலத்தில் சாமியாராகவும், சீக்கியராகவும், பத்தி விற்பவராகவும், பத்திரிகை விற்பவராகவும் மாறுவேடத்தில் மோடி பணியாற்றியதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். அன்று இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தை எதிர்த்த 25 வயது இளைஞனான மோடி நெருக்கடி நிலை பிறப்பிக்க காரணமான குடும்ப ஆட்சியை இன்று வேருடன் கலைந்துள்ளதாகவும் நாட்டில் ஜனநாயகத்தின் வேரை வலுப்பெற செய்ய பாடுபடுவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புனே மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு 3626 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் நெருக்கடி நிலை காலத்தில் இன்னலுக்குள்ளானோருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இன்றைய கூட்டத்தில் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். புனே மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்திற்கு 3626 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும்
ஜார்க்கண்டின் ஜார்டியா நிலக்கரி சுரங்கத்திற்கு 5,940 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் 111 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு உருளைக்கிழங்கு மையம் அமைக்க அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் 224 பேர் விமானப்படை விமானத்தில் டெல்லிக்கு வந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தலேஜே வரவேற்றார். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடைபெற்ற போது இந்த நாடுகளில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியை ஆபரேஷன் சிந்து என்னும் பெயரில் இந்தியா தொடங்கியது. நேற்று வரை 3 விமானங்களில் மொத்தம் 594 பேர் நாடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலில் எல்லையை கடந்து ஜோர்டான், எகிப்து நாடுகளுக்கு வந்த இந்தியர்கள் 224 பேரை இந்திய விமானப்படை விமானம் ஏற்றிக்கொண்டு இன்று காலை டெல்லி வந்தடைந்தது. அவர்களை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தலேஜே வரவேற்றார். அப்போது பேசிய அவர், இந்தியர்களை மட்டுமல்லாமல் நேபாளம், இலங்கை நாடுகளை சேர்ந்தவர்களையும் மனிதநேய அடிப்படையில் இந்தியா மீட்டுக் கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதேபோல இந்திய அரசின் முயற்சியால் இஸ்ரேலிலிருந்து மீட்கப்பட்டு நாடு திரும்பியவர்கள் அரசிற்கு நன்றி தெரிவித்தனர். நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தியால் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் நாள் நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. அதன் 50 ஆண்டு நிறைவையொட்டி நெருக்கடி நிலை கால துன்பங்களை நினைவு கூறும் வகையில் மத்திய அரசும் பாஜகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. இதுபற்றி கருத்து கூறிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, பாஜக ஆட்சியில் நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவுவதாக தெரிவித்தார். வேலையின்மை, பணவீக்கம், பணமதிப்பிழப்பு என பல்வேறு சிக்கல்களுக்கு விடை கூறாத பாஜக அரசு தங்கள் தோல்வியை மறைக்க திரும்ப திரும்ப பொய்களை சொல்லி வருவதாகவும், அதன் ஒரு பகுதிதான் நெருக்கடி நிலையின் 50 ஆண்டு நினைவு நாள் கடைபிடிப்பு என்றும் மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்தார். அரசியலமைப்பை காக்க கடந்த காலத்தில் முடிந்து போன நிகழ்வுகளை நினைவு கூர்வோர் நாட்டின் விடுதலை போராட்டத்திலும் அரசியலமைப்பை உருவாக்குவதிலும் எந்த பங்களிப்பையும் செய்யவில்லை என்று மல்லிகார்ஜுனா கார்கே சுட்டிக்காட்டினார். யானை பாதுகாப்பு குறித்து தாய்லாந்து நாட்டுக்கு சென்று பயிற்சி பெற்று வந்த வனத்துறையினருக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். முதுமலை காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆகியவற்றில் பணிபுரியும் யானை பாகன்கள், மருத்துவர்கள் உட்பட 18 பேர் தாய்லாந்தில் யானைகள் முகாமில் பயிற்சி பெற்றனர். பயிற்சி பெற்ற வனத்துறையினர் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தங்கள் பயிற்சி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹு ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பயிற்சி முடித்து வந்த வனத்துறையினருக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், காட்டு விலங்குகளால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடை அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார். வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வரிக்குதிரை வாங்கி கொண்டு வருவதற்காக மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாகவும், விரைவில் வரிக்குதிரை கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப பெர்மனண்டா எல்லாரும் போடணும். இந்த ஆட்சியை நீங்கள் இந்த 2002 பேர் டாக்டர் போட்டதில்லை, ஆன்லைனில் போட்டதில்லை, நியாயமான நடக்குன்னு பார்த்துருக்கீங்கள. அதே மாதிரி 900 பேர் நர்சஸ் குவாலிஃபிகேஷன் இந்த 4 வருஷம் படித்தவங்க இப்போ எல்லாம் நியாயமாக போட்டிருக்காங்கல்ல. அது மாதிரி நியாயமான முறையில் இருந்தால் அதுக்கு இப்போ எல்லாத்தையும் இந்த தேர்தல் வரும்னு ஒரு இடத்துல ஒரு 10 மாதத்துக்கு வரும், அதுக்குள்ளே எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் எல்லா பேரையும் பூரா பேரையும் பண்ண முடியாது. யார் அதிகமாக படிப்பு நம்ம வனத்துறை கூட இப்போ டிராஃப்ட்மேன்லாம் பழையபடி பழைய புதிய முறையில் கொண்டு வர்றோம். அது மாதிரி கவர்மெண்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. காலப்போக்கில் 2 விதமாக இருக்குது. ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று நம்ம மக்கள் நலம். 2யுமே நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக கையாளுறாரு. ஆகவே நிச்சயமாக கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும். போராட வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா போராட்டம்லாம் பண்ணுறதுலாம் வெட்டியாக தான். தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிடுவதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வேலூரில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வெட்லேண்ட் மருத்துவமனையை நாளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி ஆகியோர் அந்த மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அவர்கள் ஏன் பணியாளர்களையும் மருத்துவர்களையும் நியமிக்கவில்லை என்று வினவினார். எடப்பாடி பழனிசாமி தன் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவ்வப்போது அறிக்கை விட்டு வருவதாக மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த வகையில் ஒவ்வொரு நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்கின்ற வகையிலான பணி நியமனங்களோடு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலம் இந்த பணி நியமனங்கள் நிரப்பப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 500 மருத்துவமனைகள் ஒரே நாளில் திறந்து வைக்கப்பட்டது. மீதம் இருக்கிற 208 மருத்துவமனைகள் இன்றைக்கு பணி முடிந்திருக்கிறது. அதேபோல் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முழுமையாக கட்டப்பட்டு அதற்கு பணி நியமனங்களும் முடிவுற்று இந்த 2 மருத்துவ அமைப்புகளும் ஏறத்தாழ 258 மருத்துவமனைகள் வருகிற 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அடையாறு சாஸ்திரி 3வது தெருவில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து அதன் மூலம் அங்கே இருந்து காணொலி வாயிலாக தமிழ்நாடு முழுவதிலும் போதைப் பொருள் விற்போர், பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு வருவதாக இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல இயக்குநர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். உலக போதைப் பொருள் எதிர்ப்பு நாளையொட்டி சென்னை வேலப்பன் சாவடியில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதை இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல இயக்குநர் அரவிந்தன் தொடங்கி வைத்தார். உலக போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை குறிக்கும் வகையில் கருப்பு நிற பலூனை பறக்கவிட்டார். 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக சென்ற இயக்குநர் அரவிந்தன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது போதைப் பொருள் கடத்துவோர், விற்போர், பயன்படுத்துவோர் ஆகியோரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதுல சில வலி நிவாரண மாத்திரைகள் NDPS ஆக்ட் கீழே கவர் ஆகும், சில வலி நிவாரண மாத்திரைகள் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் கீழே கவர் ஆகும். அது சம்பந்தமாக எப்படி வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஓரியன்டேஷன் தமிழ்நாடு போலீஸுக்கும் சென்னை போலீஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான இந்தியா மார்ட் மூலமாக, ஆன்லைன் போர்ட்டல்ஸ் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஃபார்மசியில் டைவர்ஷன் ஆஃப் திஸ் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் நடக்குதுன்னா அந்த தகவல்களை அந்த உரிய டிஸ்ட்ரிக்ட் போலீஸுக்கும் டிஸ்ட்ரிக்ட் நர்காட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ CID ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் அவங்களுக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். சார், இப்போ இந்த வான் வழியாவோ கடல் வழியாவோ தான் இந்த மாதிரி போதைப் பொருள் வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்டதா ஒரு தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 300 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுராந்தகம் அடுத்த முன்னகுளத்தில் மளிகை கடை நடத்தி வரும் குமரேசன் என்பவர் குட்காவை பதுக்கி வைத்துள்ளதாக ஒரத்தி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் மின்மோட்டார் அறையில் பதுக்கி வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். குட்காவை பதுக்கி வைத்திருந்த குமரேசன் மீது வழக்கு பதிந்து அவரை சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் கஞ்சா விற்ற 4 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவினை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா புழக்கத்தால் குற்ற செயல்கள் அதிகரித்து வந்த நிலையில் கஞ்சா விற்பனையை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியதால் காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி சத்யா நகரில் சுற்றுக்காவலில் ஈடுபட்ட காவல்துறையினர் அங்கு 2 இருசக்கர வாகனங்கள் நின்று கொண்டிருந்த போது 4வரும் தூத்துக்குடியை சேர்ந்த அர்ஜுனை முத்து, ராஜ்குமார், மாரிலிங்கம், பெருமாள் ஆகியோர் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் சோதித்ததில் விற்பனைக்காக 2 கிலோ 700 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவையும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4வரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவசம் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக மும்பையில் நுழைந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்தினர். இத்தகைய ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடலோர பகுதிகளில் ஆண்டுதோறும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்று காலை தொடங்கியது. கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டத்திலிருந்து கூடங்குளம் வரை, சின்னமுட்டத்திலிருந்து குளச்சல் வரை என 2 குழுக்களாக பாதுகாப்பு படையினர் அதிநவீன படைகள் சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடலோர பகுதிகள் மட்டுமின்றி கன்னியாகுமரியில் உள்ள விடுதிகளிலும் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரைக்குள்ள 72 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலோர பகுதிகளை கண்காணிக்கும் வகையில் ஒத்திகை நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட பாசனத்திற்காக புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் நூலாற்றில் காவிரி நீரை திறந்து வைத்தனர்.
மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டம் நல்லம்பலில் நூலாற்றில் உள்ள நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது. இதையடுத்து புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் அணையிலிருந்து நீரை திறந்துவிட்டதுடன் மலர்களை தூவி நீரை வரவேற்றனர். இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட விவசாயிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இன்று நல்லம்பல் நீர்த்தேக்கத்தில் இருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் 9500 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். குற்றாலத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் படகு சவாரி தொடங்க உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் குற்றாலம் பேரருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து தண்ணீர் விழுகிறது. தமிழ்நாடு, கேரள மாநிலங்களின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இந்த அருவிகளில் குளித்தும் குற்றாலத்தின் சாரலை அனுபவித்தும் செல்கின்றனர். குற்றாலத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் குளத்தில் படகு சவாரி தொடங்குவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. படகுகளும் படகு குழாமும் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் படகு சவாரி தொடங்க உள்ளது. அடிவாரத்தில் அமைந்துள்ளது குற்றாலம். இது ஏழைகளின் ஊட்டி என மக்களால் அழைக்கக்கூடிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இந்த குற்றால பகுதியில் 3 மாதங்கள், அதாவது தென்மேற்கு பருவமழை துவங்கியவுடன் இந்த குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பதால் சீசன் துவங்கும். அப்படி துவங்குகின்ற சீசன் 3 மாதங்கள் தொடர்ந்து சீசனாக இருக்கும். இதில் உலகத்தில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். தற்பொழுது சீசன் துவங்கியுள்ள நிலையில் குற்றாலத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வெள்ளமடை குளத்தில் சுற்றுலா பயணிகளின் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை கழகத்தின் சார்பாக படகு குளம் ஒன்று. கடலூர் மாவட்டம் ஆயங்குடி அரசு சுகாதார நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உரிமைகள் திட்டத்தின் விடுதிகள் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் அருகே ஆயங்குடியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விடுதிகள் அலுவலக திறப்பு விழா மருத்துவர் முகமது முசபில் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன், முகமது ஆசிக், வேலாயுதம், மோனிஷா மேரி, கல்விக்குழு உறுப்பினர்கள் சேட், அபுபக்கர், நிஷார் அகமது, முகமது ஆசிப், கண்ணன், நாகராசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் காவல்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் தேவேந்திரன் கலந்து கொண்டு போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய உடல், மனம், குடும்பம் சார்ந்த இழப்புகள் பற்றி எடுத்துரைத்தார். மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய மோதல்களுக்கான காரணங்கள், ஆன்லைன் ரம்மியால் ஏற்படும் விளைவுகள், இணையவழி விளையாட்டுகளுக்கு அடிமையாகாமல் இருத்தல் ஆகியவற்றை பற்றி மாணவர்களிடையே எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் சையத் அப்சல் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் சார்பில் ஏழை பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதி ஒத்துழைப்புடன் நடைபெற்ற விழாவிற்கு பிரிகால் நிறுவன தலைவர் மற்றும் சிறுதுளி அறக்கட்டளை நிர்வாகி வனிதா தலைமையேற்றார். ரோட்டரி ஆளுநர் செல்லா ராகவேந்திரன், மாவட்ட தொழில்துறை சேவை இயக்குநர் லட்சுமணன், திருமுருகன், விக்னேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் முருகானந்தம், தொழில்நுட்ப மேலாளர் ஜெயகணேஷ், அசோகன், ஷாபிக் அகமது, சம்பத்குமார், வேலுசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசுப்பட்டியில் நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து தனது சொந்த ஊரான திருமங்கலம் அரசுப்பட்டியில் மறைந்த தன் பெற்றோர், மனைவி ஆகியோருக்கு நினைவு இல்லம் கட்டியுள்ளார். அதில் மூவரும் மார்பளவு சிலைகளையும் வைத்துள்ளார். இந்த நினைவு சின்னத்தில் புதிய நூலகத்தை இன்று திறந்து வைத்தார். தான் சிறு வயதில் படித்த அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மின்விசிறி, மேசை, நாற்காலி, மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கினார். அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 50 பேருக்கு உடைகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக KPY பாலா, ராமர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கடன் சுமையால் ஏற்பட்ட குடும்ப தகராறில் மனைவியை அரிவாளால் வெற்றி கொன்ற கணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆலங்குளம் அருகேயுள்ள ராமநாதபுரம் மேலக்காட்டூரை சேர்ந்த முருகப்பெருமாள், மகாலட்சுமி இணையருக்கு
முத்துசெல்வம், செந்தில்குமார் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். லாரி ஓட்டுநரான முருகப்பெருமாள் கடந்த 3 மாதமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். மகாலட்சுமி காளான் உற்பத்தி செய்து வந்துள்ளார். பூலாக்குளத்தில் தையல் கடையும் காய்கறி கடையும் நடத்தி வந்தார். முருகப்பெருமாள் தொழில் தொடங்க கடன் வாங்கி அந்த கடனை அடைக்காமல் இருந்து வந்துள்ளார். மேலும் வீடு கட்டுவதற்காக வங்கியில் கடன் வாங்கியதுடன் மகாலட்சுமி நகையையும் அடமானம் வைத்துள்ளார். இந்த கடனை அடைப்பது தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை தகராறின் போது செல்போனை உடைத்துள்ளனர். இன்று காலை மகாலட்சுமி சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த போது மீண்டும் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த முருகப்பெருமாள் அரிவாளால் மகாலட்சுமி சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த மகாலட்சுமி நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து இறந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆலங்குளம் காவல்துறையினர் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி கூராய்வுகளுக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து முருகப்பெருமானை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்ட வீட்டு மனையை மாற்று இடத்தில் வழங்க கோரி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஐயன்கோவில்பட்டில் திருநங்கைகள் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அவர்களில் 51 பேருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் காணிக்குப்பத்தில் வீட்டுமனை ஒதுக்கப்பட்டது. மனை வழங்கப்பட்ட இடம் வாழ தகுதியற்றது என்றும் அதை அப்பகுதி மக்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களுக்கு வேறு இடத்தில் வீட்டுமனை வழங்கவும் அதில் வீடு கட்டித்தரவும் வலியுறுத்தி விழுப்புரம் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மானிடம் திருநங்கைகள் மனு அளித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் விழுப்புரத்துலேருந்து திருநங்கை மேகலா பேசுகிறேன். நான் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வசிக்கிறேன். அதாவது என்னன்னாக்கா, எங்களுக்கு இலவச மனப்பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே 51 பேருக்கு என் பீரியடில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 51 பேருக்கு கொடுத்தும் அந்த பட்டாவால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இங்கே விழுப்புரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் உள்ள காணைக்குப்பங்கிற ஊரில் கொடுத்துருக்குறாங்க. அங்கே எந்த ஒரு வசதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதை ஒருத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காணைங்கிற ஊர்ல இந்த 51 பேருக்குமே அந்த காணைங்கிற இடத்துல எந்த இடத்துல தான் வீட்டு மனை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் ஒரு நாளும் காட்டினது இல்லை. ஆனா அந்த 9 வருஷமா நாங்க பட்டாவை வாங்கி வச்சிருக்கிறோம், எல்லாம் பீரோவில் வச்சிருக்கிறோம். அந்த பட்டா பத்திரமா இருக்குது. நாங்க வீட்டுக்கு அந்த பட்டாவோடைய காணை குப்பத்துக்கு போனா கூட அங்க போனா எந்த இடத்துல பார்த்தாலும் கிணறு குளம் அப்படிதான் இருக்குது. எங்க இடத்த காட்டினா கூட அதுல கிணறு வெட்டி யாரோ இதுக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. எங்களால அங்க போக முடியாது. ஆனா அந்த 51 பட்டாவை நாங்க வேண்டான்னு சொல்லிட்டு எத்தனையோ இதோட அந்த 9 வருஷத்துல 5-6 கலெக்டர் மாறிட்டாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வருவாய்த்துறையினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உரிய பணி பாதுகாப்பு அளிக்க வேண்டும், சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் வருவாய்த்துறையினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையினர் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பல்வேறு தேவைகளுக்காக வந்த பொதுமக்கள் வருத்தத்துடன் திரும்பி சென்றனர். அரசு அதிகாரிகளின் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு செவிசாய்க்காமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணியாற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முழுமையாக தற்செயல் விடுப்பு எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி கிடந்தன. வருவாய்த்துறையினர் 400க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டபடி புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவள்ளூர் அருகே கல்பட்டில் பாஜக நிர்வாகி வீடு மற்றும் கோவில்களில் பூட்டை உடைத்து பணத்தையும் நகைகளையும் கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியபாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கல்பட்டில் செல்லையம்மன், செஞ்சுவாரம்மன், முனீஸ்வரன் கோவில்கள் உள்ளன. நேற்றிரவு இந்த கோவில்களின் பூட்டை உடைத்து உண்டியல்களில் இருந்து 30,000 ரூபாய், அம்மன் தாலி பூட்டு ஆகியவற்றை திருடர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் ஏனம்பாக்கம் கருப்பண்ணசாமி கோவிலிலும் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர். வெங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராமராஜன் கண்டிகையில் திருவள்ளூர் மாவட்ட பாஜக பொருளாளர் ஹரிஷ் சதீஷின் பூர்வீக வீட்டின் பூட்டை உடைத்து 15 பவுன் நகை, 4 கிலோ வெள்ளி பொருட்கள், 40,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடர்கள் திருடி சென்றுள்ளனர். இந்த திருட்டுகள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் பலத்த காயமடைந்த இளைஞரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். பன்மொழியை சேர்ந்த செய்யாத் இப்ராஹிம் என்பவர்
இருசக்கர வாகனத்தில் செங்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். விஸ்வநாதபுரத்தில் வந்தபோது இவர் மீது கார் மோதியது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட சையது இப்ராஹிம் தலையில் பலத்த காயமடைந்து சாலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சையது இப்ராஹிமினை மீட்டு விபத்தை ஏற்படுத்திய காரிலேயே கொண்டு சென்று தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த செங்கோட்டை காவல்துறையினர் காரின் ஓட்டுநரான வாசுதேவநல்லூரை சேர்ந்த விஜயகாந்த் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு நொடிக்கு 3000 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தினை விட ஒரு வாரம் முன்கூட்டியே தொடங்கியது. தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த மழையால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 63 அடியை கடந்துள்ளது. நிலையில் இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை பூர்வீக பாசன பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் உத்தரவுப்படி அணையிலிருந்து நொடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள சிறிய 7 மதகுகள் வழியாக ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட இருபோக சாகுபடிக்கு கால்வாய் வழியாக 900 கன அடி நீரும், மதுரை தேனி மாவட்டங்களின் குடிநீருக்கு 69 கன அடி நீரும் என மொத்தமாக 3969 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி வைகை அணையின் நீர்மட்டம் 63 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து நொடிக்கு 571 கன அடியாக உள்ளது. கட்டுமான தொழிலாளர்கள் விபத்தில் உயிரிழந்தால் 8 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவது போல் பனை தொழிலாளர்கள் விபத்தில் இறக்க நேர்ந்தால் அவர்களின் குடும்பத்துக்கும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் முத்து ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஆவடத்தூரில் 21 வயது இளம் பனையேறி மணிகண்டன் பனையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் மணிகண்டனின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பில் 20,000 ரூபாய் நிதியுதவியை முத்து ரமேஷ் வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டுமான தொழிலாளர்கள் விபத்தில் உயிரிழந்தால் 8 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவது போல் பனை வாரிய தொழிலாளர்கள் விபத்தில் இறக்க நேர்ந்தால் அவர்களின் குடும்பத்துக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பனை தொழிலாளர் உயிரிழந்தால் 1,20,000 ரூபாய் மட்டுமே நிதியுதவி வழங்கப்படுவதாக முத்து ரமேஷ் வேதனை தெரிவித்தார். கட்டுமான நல வாரியத்தில் அந்த வாரியத்தில் உறுப்பினர்கள் இருந்து போனால் 8 லட்சம் ரூபா நிவாரணம் வழங்கப்படுகிறது. ஆனால் பனை நல வாரியத்தில் வெறும் 1,20,000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. அதற்கும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுகிறது. இதை எளிமையாக்கி பனை நல வாரியத்தில் எல்லாரும் எளிமையாக உறுப்பினராக சேர வேண்டும். அனைத்து வாரியத்திலும் ஒரே மாதிரியான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பனை தொழில் செய்பவர்கள் மரணமடைவது அரசு இந்த தொழிலை நவீனப்படுத்த வேண்டும். வேளாண்மை கல்லூரியில் பனை வருவதற்கான நவீன கருவிகளை கண்டறிந்திருக்கிறார்கள். அதை மானிய விலையத்தில் வழங்க வேண்டும் அல்லது இலவசமாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியை தமிழக அரசு வழங்க வேண்டும். ஏன்னா அந்த பையன் இல்லாதனால அவங்க அம்மா அப்பா அவங்க சகோதரிகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதனால் உடனடியாக அரசு இதை சிறப்பு கவனம் கொண்டு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடியவர்களுக்கு இனிமேல் அரசு நிவாரணம் கொடுக்குற மாதிரி பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்திற்கு அவர்கள் உடனடியாக அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி. கடலூர் மாவட்டம் மேட்டுக்குப்பம் பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு மிளகாய் வற்றல் யாகம் நடத்தி சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பம்பை இசை முழங்க காளி நடனம் நடைபெற்றது. பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மியடித்து வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 12 மணியளவில் கோவில் வளாகத்தில் உள்ள 70 அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தில்லை காளியம்மனுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஜூன் 27, 28 ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக கோவை மாவட்டம் சின்ன கல்லாறில் 9 சென்டிமீட்டரும்,
வால்பாறையில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. குற்றாலம் ஐந்தருவியில் ஆர்ப்பரித்து வெள்ளம் பாய்வதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தென்காசி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் ஆர்ப்பரித்து வெள்ளம் பாய்கிறது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஐந்தருவியில் பாயும் நீரின் அளவு குறைந்த பிறகே மீண்டும் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கும் என கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். நாசா அனுப்பிய விண்கலத்தில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு இந்தியாவின் சுபான்சு சுக்லா பயணம். பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியரான சுபான்சு சுக்லாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. 140 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்களையும் நம்பிக்கையையும் தாங்கி செல்வதாக பெருமிதம். நெருக்கடி நிலை காலத்தில் இந்திராவின் சர்வாதிகாரத்தை எதிர்த்த 25 வயது இளைஞர் குடும்ப ஆட்சியை வேருடன் கலைத்தவர் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். புனே மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு 3626 கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஆக்ராவில் பன்னாட்டு உருளைக்கிழங்கு மையம் அமைக்க 111 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் 224 பேரை மீட்டுக் கொண்டு வந்த விமானப்படை விமானம். டெல்லி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தலஜே வரவேற்பு. நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. பாஜக அரசு பழக்கத்தை பேசி நாட்டில் நிலவும் சிக்கல்களை மறைப்பதாக தாக்குதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.